ஓம் மகா கணபதி சரணம். ஓம் அருள்மிகு நவபாஷண ராஜம் முருகரே சரணம். உறவுகளே வணக்கம். இன்று நாம் ஆன்மீகம் அருள்மிகு நவபாஷண ராஜ முருகர் சித்தர் பீடம் சென்னையில் பூந்தமல்லிக்கு மிக அருகில் 2 கிலோமீட்டரில் இருக்குது. இதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். வடக்கு மலையம் பாக்கம் பூந்தமல்லி சென்னை எஸ்ஆர்டி ராயல் சிட்டி அனெக்ஸ் இல் அமைந்துள்ளது இந்த கோயில். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். இதில் ஆட்டோவில் போகலாம். பழனி நவபாஷண முருகருக்கு அடுத்து இங்கு மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிலை இருக்குது. பழனி சிலை போல் இந்த மாதிரியான ஒரு சிலை இங்கே இருக்குது. இந்த கோயிலை முருகரை மேல் சட்டை போடாமல் ஆண்கள் 9 முறை இந்த முருகரை சுற்றி வந்தால் தீராத நோயும் தீரும் என்று கூறப்படுகிறது. மற்றும் அனைத்து விதமான தடங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து நல்லதே நடக்கும் என்பது ஐதீகம். 9 பௌர்ணமி இரவு நேரங்களில் இங்கு நடக்கும் விசேஷ பூஜையில் கலந்து கொண்டு இந்த வளாகத்தில் தங்கினா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தவிடு பொடியாகும்னு இந்த கோயில் குருக்கள் சொல்கிறாரு. இது கண்கூட நிறைய பக்தர்கள் பயணம் பெற்றிருக்காங்க. இந்த கோயிலின் ஸ்தாபகர் வடபழனி சித்தரின் சீடர் ஸ்ரீ கு ரமேஷ்குமார் என்பவர் அவர். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பூஜை நடக்கும். டெய்லி இந்த கோயிலில் உற்சவருக்கு பூஜை நடக்குது. இங்கே உள்ள கணபதி வீட்டிருக்கார். முதல்ல நம்ம நுழைஞ்சதுமே கணபதி தரிசித்த பிறகு இடது பக்கமாக போனால் ஸ்ரீ அம்மாச்சர் அம்மன் சிலை உள்ளது. பக்கத்துலேயே நாக தேவதைகளும் இருக்கிறாங்க. உச்சமூர்த்தியை தினமும் பூஜைகள் நடைபெறுறதுல இங்கே காலையில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது. இங்கே ராகு காலம் யமகண்ட நேரத்தில் இந்த நாகர் சிலைகளுக்கு நாகர் பூஜை போடுறாங்க. இந்த பூஜை நம்ம செஞ்சோம்னா ரொம்ப விசேஷம். நமக்கு நம்மளை பிடிச்சிருக்கிற தோஷங்கள் எல்லாமே விலகுது. சகல தோஷங்களும் விலகுன்றது எங்கள் ஐதீகம். சப்த கன்னிகள் சிலைகளும் இங்கே இருக்குது பக்கத்துலேயே. கோபுரம் 9 நிலைகளை கொண்டது. இது ஒரு ஆன்மீக விஞ்ஞான முறைப்படி அமைச்சிருக்காங்க. பல அதிசயங்களை கொண்ட இக்கோயில் ஒரு முறை குடும்பத்தோடு போய் தரிசிட்டு வாங்க. இங்கே தொடர்புக்கு இங்கே கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பூஜைகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு முறை கண்டிப்பாக போய் தரிசித்து வர வேண்டிய கோயில். வாழ்க வளமுடன். நன்றி.